ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட் பிரெட் வெஜிடேரியன் புரிஜி தான் பண்ண போகிறோம். ஜென்ரலாக வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி இல்லை ஐடி டைம்லேயும் சரி டக்குன்னு பண்ணுற மாதிரி எதனாச்சும் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் டிமாண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து வீட் பிரெட் வெஜிடேரியன் புரிஜி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஈஸியான டிஷ்ஷு அண்ட் ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. வீட் பிரெட் வெஜிடேரியன் புரிஜி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துடலாம். கண்டிப்பாக வீட் பிரெட் ஸ்லைஸ் வேணும். அதுக்கப்புறம் பனீர் வெஜிடேரியன் புரிஜி வந்து இன்ஸ்டெட் ஆஃப் எக் புரிஜி வி வில் டூ த வெஜிடேரியன் புரிஜி. அதுக்கு நம்ம வந்துட்டு காட்டேஜ் சீஸ் யூஸ் பண்ணுறோம். பனீர் இருக்கு இல்லையா, அந்த பனீர் யூஸ் பண்ண போகிறோம். பனீர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை கலர் கேப்சிகம் குடமிளகா, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, கார்ன்கெனல், சோள முத்துக்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கொஞ்சம் சீப்ஸ், ஃப்ரெஷ்ஷு ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, பட்டர் கொஞ்சம் வேணும், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், பர்டிகுலராக மஸ்டர்ட் ஆயில் நம்ம அதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. அடுப்பை பற்ற வச்சு பேனும் வச்சாச்சு. இப்போ குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு மஸ்டர்ட் ஆயில், ஒரு பேனில் மஸ்டர்ட் ஆயில் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு மஸ்டர்ட் ஆயிலுக்கு ஆக்சுவலி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மஸ்டர்ட் ஆயில். மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெகுலர் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஃபைன் சாப் பண்ண ஜிஞ்சர், சாப் பண்ண கார்லிக், அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி, கார்லிக் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். கார்லிக் ரோஸ்ட் ஆகிட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஆனியன், ஆனியன் போட்டு சாட்டை பண்ணுறோம். நல்லா வெல்டனாக ஆகணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா திருப்பி நம்ம வீட் பிரெட்டில் ஸ்டஃப் பண்ணி ப்ரெட்டு வந்துட்டு கிரில் பண்ணுவோம். அதனால் ஆனியன் வந்துட்டு ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும்னு கிடையாது, ஜஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை ஆனால் போதும். இப்போது கார்ன்கெனல், கடைசியாக டொமேட்டோவும் கேப்சிகமும் போட்டுக்கலாம். டொமேட்டோ உள்ள பல்ப்பு இல்லாமல் வெறும் ஸ்கின் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இல்லைனா பல்ப்பு போட்டிங்கன்னா ரொம்ப ஜூஸி ஆயிரும். அதனால் நான் பல்ப்பு எடுக்காமல் ஒன்லி ஸ்கின் மட்டும். இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. ஸ்பைசஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுக்கிற பனீர், இப்போ நம்ம வந்துட்டு லைட்டாக லைம் ஜூஸ் வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன், ஜஸ்ட்டு மசாலா வந்துட்டு மிக்ஸ் ஆகி உங்களுக்கு ஒன்றா ஆனால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம் கிடையாது. இதில் இது எல்லாமே ராவாக சாப்பிடக்கூடியது தான். பனீர் நீங்கள் ஸ்க்ரம்பிள் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரை ஃபீல் இருக்கும். நீங்கள் வேணால் கொஞ்சோண்டு மில்க்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ட்ரைனஸ் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஓகே, ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இதே பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு சாண்ட்விச் கிரில்லரில் வந்துட்டு வீட் பிரெட்டில் பட்டர் அப்ளை பண்ணி நடுவில் இதை ஸ்டஃப் பண்ணி அப்படியே தூக்கி கிரில்லில் வச்சு கிரில் பண்ண போகிறோம். எட்ஜஸ் மட்டும் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்றதுனால எட்ஜஸ் மட்டும் ட்ரிம் பண்ணிவிட்டு பட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் வேண்டாம், ஜஸ்ட்டு பன்னீர் மட்டும் வச்சா போதும் உங்களுக்கு. இதிலே நமக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த வெஜிடேரியன் புர்ஜி மட்டும் வைங்க போதும். சாப்பிடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக சாப்பிடுவாங்க, ஏன்னா ஜென்ரலாகவே எல்லோரும் இந்த கார்ன் கெர்னல் பாயில் பண்ணி அப்படியே சாப்பிடுவாங்க. இது இன்னும் கூட அவங்களுக்கு ரொம்ப சாப்பிடும்போது ஒரு பைட்டும் நல்லாயிருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் கார்ன் கெர்னல் நீங்கள் வந்து க்ரீன் பீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது இப்போ சிக்பி இருக்குதுன்னா சிக்பி யூஸ் பண்ணலாம். திருப்பி இன்னொரு பட்டர். ப்ரெட்டு வந்துட்டு போத் சைடு நீங்கள் பட்டர் அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு க்ரில் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். இது அப்படியே கவர் பண்ணிடலாம். பாட்டமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று ரொம்பவே சூப்பரான வீட் பிரெட் வெஜிடேரியன் புர்ஜி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஈவன் மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக கூட நீங்கள் எல்லாருமே பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புத்தம் புது டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.